மங்கள விளக்கினை ஏற்றி அழைக்கின்றேன். தனுஷ் டெக்கரேஷன் உரிமையாளர் டொமினிக் அவர்களை நாம் இங்கே அன்போடு அழைக்கின்றோம். அவர் இங்கே இல்லாத விடத்து சாம் அவர்களை நாம் இங்கே அழைக்கின்றோம். சாம் எங்கிருந்தாலும் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு டாக்டர் ரூபி ஸ்ரீபாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ரூபி ஸ்ரீபாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொவன்றி தமிழர் ஒன்றியத்தினுடைய கொடியினை ஏற்றி வைத்த மூத்த உறுப்பினர் மதிப்புரிய ரிச்சார்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளில் அடுத்து அகவணக்கம். தாயக மண்ணுப்பு போரிலே தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த மானமா மறவர்களை ஒரு கணம் நெஞ்சில் நிறுத்தி அதன்பால் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். கொவன்றி தமிழர் ஒன்றியத்தினுடைய மூத்த உறுப்பினர் திரு ராசா அரவிந்தன் கையளிக்க இருக்கிறார். இப்பொழுது ஒலிம்பிக் தீபம் முதலாவது ஓட்ட வீரர் செல்வ நீரஜன் பகிரனிடம் கையளிக்கப்படுகின்றது. அவர் மைதானத்தில் உள்ள சுவட்டு வழியாக ஓடி சென்று மற்றைய வீரர்களிடம் கையளிக்க இருக்கின்றார். ஒலிம்பிக் போட்டிகளிலே கூட இந்த மாதிரியான வீரர்களோட உற்சாகமாக மைதானத்தின் வரை ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திய வண்ணம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இப்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுகின்ற அந்த மைய பகுதிக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஒலிம்பிக் தீபமானது அந்த மைய பகுதியில் ஏற்றி வைக்கப்படுகிறது. எனவே அனைவரும் உற்சாகமாக ஒரு முறை கைதட்டி அந்த விளையாட்டு நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒலிம்பிக் தீபமானது ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் அனைவரும் சூழ நின்று அந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நடத்தும் விளையாட்டு போட்டியில் பங்கேற்க வந்திருக்கும் நாங்கள் விளையாட்டு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தன்னலமற்ற பொது நோக்கோடு வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து தமிழரின் பாரம்பரியத்தையும் தனித்துவத்தையும் பேணி பாதுகாப்போம் என
உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். வீரம் மிக்க தமிழர் நாம், விளையாட்டால் ஒன்றிணையும் தருணம் இது. சத்திய பிரமாணத்தை தொடர்ந்து இருக்கின்றது. அதனை நிகழ்த்துவதற்காக எமது கழகத்தின் உறுப்பினர் திரு மகேசன் சுப்பிரமணியம் அவர்களை நாம் இங்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து போட்டிகளிலும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே மஞ்சள் நிற டி-ஷர்ட்டுகளிலே கலக்கி கொண்டிருக்கும் அந்த அனைத்து தமிழ்ச்சங்க உறுப்பினர்களையும் நாங்கள் மீண்டும் ஒருவரை உமது வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு உமது திறமைகளை வெளிக்காட்டி இன்றைய தினம் உமது செயற்பாடுகளை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆகவே இந்த தினம் போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து போட்டியாளர்களும் உங்கள் பதிவினை இங்கே எமது வலது புறத்திலே சயின்ஸ் தியேட்டர் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த செட்டிநாதன் அவர்கள் உடனடியாக ஏற்படுத்தி இந்த அறிவித்தலானது மீண்டும் ஒருவரை நதியான் சூப்பர் கிங்ஸ், அதாவது கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் அணியான நதியான் சூப்பர் கிங்ஸ் இதுவரையும் இன்னும் அந்த இடத்துக்கு நீங்கள் சமயம் தராதால் ஏற்பாட்டாளர்கள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே Please could the Nottingham Super Kings make their way to the cricket pitch immediately as they are waiting. That's a thank you. தற்பொழுது 7 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான களம் பொறுப்புகள் தந்து அந்த போட்டிகளில் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு சரி காலங்காலத்துல தட்டி ஓட்டி எழுப்பி வடிவேலு ஒரு படத்துல கிரிக்கெட் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் அதே ஃபுட்பால் விளையாட்டு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தாய் தமிழ் சங்கத்தின் குழுவினர் ஃபுட்பால் குழு தயார் நிலையில் காத்திருக்கிறார்கள். எமது தாய் தமிழ் சங்கத்தின் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு பிரகாஷ் அவர்களிடம் சில வார்த்தைகள். என்ன சொல்லுங்க? விளையாட்டு தயாரா இருக்கிறீங்களா?
நாங்க எல்லாம் தயாரா இருக்கிறோம். எங்க பிளேயர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. இவர் அண்ணா உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணுவீங்க? என் பேர் மில்டன் க்ரூஸ். நீங்க என்ன பொசிஷன் விளையாடுறீங்க? இன் விளையாடுறேன். தம்பி உங்களோட பேர்? என் பேர் ஸ்டெஃபான். ஓகே, இவரெல்லாம் எங்க டீம் மெம்பர்ஸ். நிஷாந்தன். எந்த டீமுக்கு தான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து தம்பி உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணுவீங்க? என் பேர் நித்யன். நாங்க இன்னொரு பிளேயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் ஃபயர் அண்ட் பிளாஸ்ட். ஓகே ஓகே அண்ணா, ஜெயிப்போம். தொடர்ச்சியான 9 வயதுக்கு கீழ்பட்ட மாணவர்களுக்கான பிரச்சனைகள் ஆண் போட்டியாளர்கள் இந்த டீம் பகுதிகளில் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே தற்பொழுது 7 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 539 Kajan Saravabavan, 542 Sayon Kunasegaram. This is your final ஓகே பின்னில கவர் பண்ணு அண்டனி ஆடே மனோகுல அடே உள்ள மாத்து சைடு மாத்து Andane dai defend வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான நீளம் பாய்தல் போட்டியில் 2 போட்டியாளர்கள் இதுவரை அந்த இடத்துக்கு வரவில்லை என்று சொல்கிறார்கள். போட்டி இலக்கமான 580. காலுக்குள்ள போங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. 480 உடனடியாக போட்டி ஆரம்பிக்கும் இடத்துக்கு வருவார்கள். உடனடியாக போட்டி கேட்டுக்கொள்கின்றார்கள்.
அண்ணனுக்கு அடிக்காத மட்டும் ஓகே அந்த ஒரு கோட் சும்மா இருக்கு அதுல ஆடணும் யாரு அங்க ஒன்னு ஃப்ரீயா இருக்கு அங்க என்ன ஸ்பாட் நடக்குது அது ஷார்ட் புட் வெயிட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஒன்றியத்தினால் சிறப்பாக 2026 பிரம்மாண்டமான முறையில் தமிழர்களின் ஒன்றியத்தினாலே இந்த விழா நடைபெறுகின்றது. விளையாட்டு போற்றி இரண்டாவது தடவையாக மாபெரும் ஒரு விளையாட்டு போற்றி உண்மையிலேயே அற்புதமாக இருக்கிறது. கவுண்டியிலேயே எங்களோட ஈழத்தமிழர் செறிந்து வாழ்கின்ற ஒரு பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் இந்த விளையாட்டு நடைபெறுகிறது. அதிக மக்கள் வேறு வேறு பகுதிகளில் இருந்து லண்டன் M25 இருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கின்றனர். அதை சார்ந்த அயல் பகுதிகளில் ரக்பி மில்டன் கீஸ்ல எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்த முறையும் இது சிறப்பாக நடைபெறும். உண்மையிலேயே கவுண்ட்ரி என்ற ஒரு இடத்தில் பிரம்மாண்டமான அளவிலேயே இப்போ இங்கே ஈழத்தமிழர்களோட ஆலயங்களாக இருக்கலாம், தமிழ் பாடசாலைகளாக இருக்கலாம், ஒரு அரிய இடமாகவே அமைந்திருக்கிறது. அதாவது மோஸ்ட்லி லண்டன்ல இருந்து நிறைய பீப்புள் தமிழ் மக்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கவுண்ட்ரியை பொறுத்தவரையில் ப்ராப்பர்ட்டி வந்து வெரி சீப், 200,000 வேண்டலாம். எனவே அடுத்த முறை அனைத்து தமிழ் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டியிருக்கின்றோம். நன்றி. ஓகே. பால் கிரவுண்ட் நிற்கணும், பொட்டிக்குள்ள பால் நிற்கணும், அவ்வளோதான் அந்த காலநிலைக்கு மிகவும் உகந்த சுவையான, அதாவது அங்கே மீன் எங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கோவந்தை தமிழர் ஒன்றியம் திரும்பியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் கோடைகால விளையாட்டு விழாவிலே அந்த மைதானத்திலே கிரப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்ட போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுவையான தாயக உணவுகளும் அங்கே அந்த கடைகளிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சுவையான கூழ் போன்றன உங்களுக்காக வேண்டி இந்த காலநிலைக்கு ஏற்ற உணவுகளாக உங்கள் பசியினை தூர்த்துக் கொள்ள, தாகத்தினை தூர்த்துக் கொள்ள மிகவும் சிறப்பான உணவுகள் அங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்கள் அனைவரையும் அந்த இடங்களுக்கு சென்று அவற்றையும் பெற்று சிறப்பிக்குமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி.
பகுதியை Final call. This is your final call. 596. Abhishek Lakunan. Abhishek Lakunan. This is your final call for long-term. ஏதாவது கலைக்கலாம் இப்படி போட்டு திரும்பி மேல நிமிந்து பார்க்கலாம் வீடியோ அதான் பகட்டு வரும் அங்க வந்து டீ குடி Good, Manoj, come on! என்ன சப்போர்ட் இல்லாம உட்கார்ந்திருக்கமா ஃப்ரெண்ட்லி கேம் வந்து நீங்க சப்போர்ட் தரீங்க ஆமா கம் ஆன் வாங்க ஓகே போய் இறங்கிராங்க என்ன யார நல்ல பேட்ஸ்மேன் வச்சிட்டு தாங்க கம் ஆன் Manoj நீங்க இறங்குங்க Good, very nice, good, very good. Come on, Manoj. Only one. Okay, that's it. Clear. Bye, Vedama. Bowling, last one. Very nice. Good ball. Good ball. Good ball. தாய் தமிழ் சங்கத்தின் கிரிக்கெட் அணியானது தமிழ் வாரியர்ஸ் அணிக்கு எதிராக விளையாடி கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தாய் தமிழ் சங்கத்து வீரர்கள். அணியம் இதில் வெல்லுவோம் என்று நினைக்கிறோம். நன்றி. Wicket, bowling, wicket. Come on. Very nice. Okay, எத்தனை 27 லாஸ்ட் அது வேற Come on, Surya. ஒரு ப்ளே டீம் தான் இருக்குது. அஜய் அடிச்சு 11 பேர் இருக்கு. ஏதோ வாரவனே ஏதோ அடிப்பாங்க. 6 ரன் அடிக்கணும். யா. சிங்கிள் போலே பேஸ் பண்ண அடிக்கறாங்க. உங்களே தான் அடிக்கறீங்க. டபுள் ரன் ஓடுறாங்க. டபுள் ரன் ஓடுறாங்க. 6 பண்ணா போயிடும். ஆட் ஓடுறாங்க. சாசி இவத்தி. ஐயோ கொழுப்பு. பேட்டிங் எடுங்க போல டொனால்டோ ஒரு நல்ல மிக்சிங்க போட்டு எடுத்துக்கோ செல்லுமாறு
போட்டிகளும் 11 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான போட்டிகள் இங்கே ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. விரைவாக அந்த போட்டிகளை பங்கேற்று அனைவரும் அங்கு போட்டி ஆரம்பிக்கப்பட்டு செல்வார் உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே 11 வயதுக்கு உட்பட்ட 7 பேச்சாளர்களுக்கு நடுவில் காணப்படுகிறார்கள். Creation of God, தொடர்புக்கு இடையான கண்கள் ஒரு விஷயத்தில் உச்சிமொழியிட்டு பெற்றோரிட்டு வெளிக்குச்சியும் ஆட விழுந்துட்டு கௌதமி நீலகண்டன் 329, சரணிகா மகீவன் ஆகியோரை தயவு செய்து பி பகுதிக்கு வந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கவன்ட்ரி தமிழர் ஒன்றியத்தினால் இரண்டாவது முறையாக நடத்தப்படும் கோடைகால விழா, விளையாட்டு விழா மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மைதானத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலைய நேரத்திலிருந்து ஆரம்ப நிகழ்வுகளோடு ஏற்படுத்தப்பட்ட இந்த விழாவானது ஆண்கள், பெண்கள், சிறுவர்களுக்கான, வயதினர்களுக்கான அனைத்து போட்டிகளும் மிகவும் சிறப்பான முறையிலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குழு போட்டிகளாக கரப்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், கிரிக்கெட், உதைப்பந்தாட்டம் போன்ற போட்டிகளும், கயிறுத்தல் போன்ற அழகான போட்டிகளும் இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது. அத்தோடு இங்கே சிறுவர்களுக்கான, மகளிர்களுக்கான தனிப்பட்ட மெய்வல்லுநர் போட்டிகளும் இந்த மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அத்தோடு இன்னும் சற்று நேரத்திலே இன்றைய தினம்
நடைபெற்ற வெற்றி பெற்ற அனைத்து வெற்றியாளர்களுக்குமான வெற்றியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் சற்று நேரத்தில் இடம்பெறவிருக்கின்றது. உண்மையிலேயே கவன்ட்ரி தமிழர் ஒன்றியம் இரண்டாவது தடவையாக பெருமையோடு நடாத்தி கொண்டிருக்கும் இன்றைய போட்டிகள் அதிகளவான போட்டியாளர்கள் வீராங்கனைகள் பார்வையாளர்கள் பர்மிங்ஹாம், நொட்டிங்ஹாம், கவன்ட்ரி, ஷெஃபீல்ட், அதுபோல லண்டன், மில்டன் கிங்ஸ் போன்ற தூர பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகை தந்து தமது விளையாட்டு திறமைகளை இங்கே வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இது போல ஏனைய வருடத்திலும் இதையும் விட சிறப்பான முறையிலே கவன்ட்ரி தமிழர் ஒன்றியம் தமது செயற்பாட்டினை வழங்கவிருக்கின்றார்கள் என்பதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜ பார்வை யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு, அதனை அதிகளவாக நீங்கள் பகிருமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் 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 இன்றைய நிகழ்வுகளுக்காக உமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுபோல இங்கே சிறுவர்கள் வயது எல்லை அற்ற 17, 15, 13, 11 என அனைத்து வயது மட்டத்துக்குமான இங்கே போட்டிகளும் அதுபோல பெரிய வயதுகளுக்கான போட்டிகளும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இடை நடுவே இந்நடன போட்டிகளை நீங்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். ஆக உண்மையிலே மிகவும் சிறப்பான ஒரு தினமாக அனைத்து தாயக மக்களையும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இடமாக, அதுபோல் அங்கே தாயக உணவுகள் கூட வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே அன்னை எக்ஸ்பிரஸ் அதுபோல அம்மா கிச்சன் போன்ற உணவகங்களில் தாயக சுவையான உணவுகளும் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஒரு தாயக மக்களுக்கு தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் ஒன்றிணைத்து செயற்படுத்தப்படும் இந்த நிகழ்வானது அனைவராலும் பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே கவன்ட்ரி தமிழர் ஒன்றியத்தினால் நடத்தப்படும் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எமது சார்பாக எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவரை அதற்கான தயாரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Come on, Zambi. Come on. Come on, Joseph. Go, Harish. நடத்தும் இந்த கோடை கால விழாவும் பரிசளிப்பு விழா நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு முக்கிய நிகழ்வான கரப்பந்தாட்டம், ஆண்களுக்கான கரப்பந்தாட்ட போட்டி இறுதி போட்டி, அதாவது அணிக்கு 5 பேர் கொண்ட கரப்பந்தாட்ட போட்டி இறுதி போட்டி
அவர்கள் அடுத்தாக வருது ஆமாம் இந்த ஐயத்திலானது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு 45 பேருக்கு மேற்பட்ட சிங்கப்பூர் சீனாக 657 விக்னேஸ்வரன் சரவணமாவும் 660 நாகராஜா கவுண்டேஷன் 661 அண்டனி ஸ்டீபன் பிரான்சிஸ் 662 கந்தசாமி சுதாகரன் 663 தனிகரன் ஜி 664 ரூப்சாமி வெற்றி படத்தில் காத்திருக்கின்ற வீரருக்கான பதக்கங்களை வழங்கி வைக்குமாறு தமிழர் ஒன்றியத்தினுடைய நலன்பெருமை திருமதி கலாநிதி ஒருத்தர் அவர்கள் அன்போடு வழங்கினார் 3:30 மணி அளவில் அங்கே கலப்பந்தாட்ட போட்டிகள் இறுதி போட்டிகள் நடைபெறவிருப்பதால் அதிலும் நீங்கள் பங்கெடுத்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மைதானத்தில் 45 வயதுக்கு மேற்பட்ட இளம் வீரர்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறார். அன்பர் உதயன் அவர்களுக்கு இங்கே ஓடுவதற்காக தயாராக இருக்கின்றார். நாங்கள் இன்னும் சற்று நேரத்திலே பார்க்க இருக்கின்றோம் யார் இந்த போட்டியில் சதீஷ்குமார் விமலேந்திரன் முதலாம் இடம், அக்ஷரா பிரசாத் இரண்டாம் இடம், அபிராமி திருக்குமரன், கைலினி காண்டிபன் ஆகிய இருவரும் 3ஆம் இடத்தில் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 4 பேரையும் அன்போடு வெற்றிப்படுத்தி அழைக்கிறோம். அணிவித்து கௌரவிக்கப்படும் நிகழ்வு முன்னே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனை தொடர்ந்து ஒவ்வொரு போட்டிகளுக்குமான வெற்றி அணிவுக்கான பதக்கம் கௌரவிக்கும் விழா இங்கு நடைபெற இருக்கின்றது. அத்தோடு 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான ஓட்டப்போட்டி சற்று நேரத்தில் இங்கு பிரதான 137 அபிராமி திருக்குமரன் 3ஆம் இடத்தில் பெற்றிருக்கிறார். இலக்கம் 152 லக்ஷா அந்த மாடையும் வெற்றிப்படுத்திக் அனைவரையும் உடனடியாக ஏழைக்கு வருமாறு மேற்பட்ட பேச்சாளர்களாக 660 நாகராஜா கணேசன் 661 அண்டனி ஸ்டீபன் பிரான்சிஸ் 662 கந்தசாமி சுதாகரன் 663 தனிகரன் அதுபோல 664 ரூப்சாமி 665 சசிகுமார் 666 விக்னேஸ்வரன் 667 முருகா ஆகியோரை நாம் அன்போடு உடனடியாக போட்டியில் ஆரம்பித்திருக்கிறோம். நன்றி. Councillor Roger Bailey, Lord Mayor of Coventry, and Pauline Venables, Lord Mayoress of Coventry, we warmly welcome them to the Sports Day of Coventry Tamil Union. ஆமாம், அதுபோல எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் கவுன்சிலர் ரோஜர் பெய்லி, லார்ட் மேயர் ஆஃப் கவன்ட்ரி அவர்களையும் போலின் வென்பர்ஸ், லேடி மேயர் ஆஃப் கவன்ட்ரி ஆகியோரை எமது கழகம் சார்பாக நாங்கள் வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி நன்றி நன்றி. அதுபோல 15 வயதுக்கு கீழ்பட்ட போட்டியாளர்களாக 554 விக்ஷான் தைவேதி, 555 ரதேஷன் ரவீந்திரன், 556 மதீரன், 557 மதீபன், 558 myself and Lord Mayor Coventry and the Lady Mayoress, it's a pleasure to join you here today and thank you for the warm welcome and the drinks, so much needed. I'd like to thank the organisers for creating such a fantastic community event. Sport is a unique ability to bring people together. It promotes teamwork, determination, respect, healthy competition, while also creating lasting friendships and shared memories.
It is particularly impressive to see a wide range of activities taking place in this very hot day. Everyone taking part should be proud of their efforts, whether competing, volunteering, or cheering from the sidelines. Today's event not only celebrates sporting achievements, but also provides an opportunity to celebrate Tamil culture, community, and family. Comte is proud of its diverse communities, and events such as this help strengthen the bonds that make our city such a welcoming and vibrant place to live. My congratulations to all those receiving medals and trophies today, and my thanks to everyone who's helped make this event such a success. I wish you all a very enjoyable afternoon and continued success in the future. Thank you so much. Thank you. Place, Coventry Tamil Football Club. Saravanan, 667, Murugaya Muruga Arun Kumar. This is the final call for 45 males. அடுத்த வெற்றி பெறுகின்ற வீரர்கள் விசேட தேவை திட்டத்திற்கான போட்டிகளில் வெற்றியாளர்கள் 500 இடத்திலே நடைபெறவிருக்கிறது. அதற்கான போட்டியாளர்களாக நடந்து போட்டியிலக்கம் 637 ராஜ்கண்ணன் செல்வராஜா 641 தாராந்தன் நாகமுத்து 642 ஸ்ரீதாஸ் ராஜேந்திரன் 661 Anthony Stephen Please go to Japan. அதாவது 45 வயதுக்கு கீழ்பட்ட பெண்கள் 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அணியினரை உடனடியாக போட்டி ஆரம்பிக்கப்படுவதற்கு நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் அண்டர் 45 337 விஜய தீபா தவனேசன் 340 கீதாஞ்சலி ரமேஷ் 341 ரதிகா எரேஷா 340 போட்டியாளர்கள் 2 பேர்கள் மாத்திரமே அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 45 வயதுக்கு கீழ்பட்ட போட்டியாளர்கள் ஏனைய போட்டியாளர்களை உடனடியாக நாங்கள் அங்கே வருமாறு மீண்டும் உங்களை அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அண்டர் 35 ஃபீமேல் 346 ராஜினி சின்ன தம்பி 347 விஜிதா சதீஷ்குமார் 347 சுகன்யா சசிகுமார் 349 சுவீனா செபஸ்டியன் 350 ரஜிதா வன்னிய சிங்கம் 351 ராஜ்மிரா அஜந்த்
ரோஜினி சின்ன தம்பி அவர்களை உடனடியாக வர்ணிகா கமலஹாசன் மூன்றாவது பெற்றிருக்கிறார் இலக்கம் 144. அகன்யா கமல்ராஜ் ஆகிய மூவரை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மைதானத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கே உங்கள் கரகோஷங்கள் அவர்களுக்கு முன்னூற்றி 62, 363, 364, 365 இவர்கள் 45, அமோகன் கார்த்திகா 324, மயூரி 325, சிவந்தினி 326, ராஜிதா கமலராஜன் 327, தர்சிகா சாந்திரன் 328, கௌதமி நீலகந்தன் 329, சரணிகா பெண்களுக்கான இறுதி அழைப்பு. இன்னும் அங்கே போட்டிகளுக்காக செல்லாட்டார்கள். உடனடியாக அந்த போட்டி ஆரம்பிக்கப்படும் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Over 45 girls final call. ஆமாம், அதுபோல அதிர்ஷ்ட சீட்டுகளுக்கு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போட்டிகளிலே வெற்றி பெற்ற வீரர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே செஸ் போட்டிகளிலே வெற்றி பெற்ற வீரர்களை தயவு செய்து வெற்றிப்படுத்தி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், அடுத்து 15 வயதுக்கு கீழ் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டி இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. சற்று இலக்கம் 554. நாற்பத்தி 5 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான குண்டெறிதல் போட்டி அதோ அங்கே இ என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட. போட்டியாக இருக்க போகின்றது. ஆகவே அங்கே வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே 1500 மீட்டர் ஓட்ட போட்டி இதோ இந்த மைதானத்திலே ஒரு விறுவிறுப்பான ஓட்ட போட்டியாக இடம்பெறவிருக்கின்றது. அவர்களையும் பார்த்து உங்கள் கரகோஷங்களை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வெற்றி பீடத்துக்கு பிரணதி ஜித்து சபரிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நீளம்பாய்ந்த நிகழ்விலே முதலாம் இடத்தை அடுத்து வெற்றி பெறும் 226
அகில்சா அகிலன் ஏசியா சரகுமார் சிகரி ஆண்டனி ஸ்டீபன் அகில்சா அகிலன் ஆகிய ஒருவரை வெற்றி பெற்று கலைக்கிறோம். ஓட்ட நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொளுத்தும் வெயிலிலும் அவர்கள் சளைக்காது இந்த ஓட்டத்திலே ஓடி முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை பெற்றவர் மட்டுமல்லாது இதோ முடிவிடத்தை அடைந்திருக்கிறார்கள். இல்லை, தொடர்ந்தும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் கடைசி ரவுண்ட். இன்னும் ஒரு ரவுண்ட் மாத்திரமே இருக்கின்றது. கடைசி சுற்றாக இருக்கின்றது. ஆகவே அவர்களை நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறும், இங்கே அவர்களுக்கு இடையூறாக யாரும் இடைநடுவே யாரும் போக வேண்டாம் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், இது 1500 மீட்டர் ஓட்ட போட்டி இந்த மைதானத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் இங்கே ஓடிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்கே உங்கள் அவகாசங்களை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், இறுதி சுற்றில் வெற்றி பெறுவதற்காக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த வெற்றியாளர் என்பதை பார்ப்போம். 1500 மீட்டர் ஓட்ட போட்டி. அடுத்து 100 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே வெற்றியீட்டிய 11 வயசுக்குள் ஆண்களுக்கு ஆமாம் மிகவும் சிறப்பான போட்டி 661. இதோ முதலாம் இடத்தை பெறுகிறார். இதை தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் இதோ இரண்டாம் இடத்தை பெற்று மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மூன்றாம் இடத்தை யார் பெறுவார்கள் 2 போட்டியாளர்கள் மட்டுமே மிகவும் சிறப்பான போட்டி நிலவுகிறது. நாங்கள் உதவியாளர்கள் இதோ ஒரு கொண்டிருக்கின்றார். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மூன்றாம் இடத்தை பெறுவார்கள். ஆமாம், மிக மகாலம் கண்டவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறார். In second place we have 249 Deviya Thiruchelvan and in third place we have Uma Palaniappan. ஆண்களுக்கான நீளம்பக நிகழ்வில் வெற்றியீட்டியோர் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார் செல்வன் சஜித். இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார் இலக்கம் 544 ரோஹித் பாக்கியராஜ். 526 டெனிசியன் ரொபின்சன் அமரதாஸ். முதலாம் இடம் 535 சஜித். இரண்டாம் இடம் 544 ரோஹித் பாக்கியராஜ். மூன்றாம் இடம் 526 டெனிசியன் ரொபின்சன் அமரதாஸ். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழ்களை வழங்கி கேட்கிறோம். In second place we have 526 Denishan Robin. ஆர்வலர் சுகந்தர் நாகலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெற்றிப்படுத்திக் கொள்கிறோம். 15 பெண்களுக்கான நீளம்பக நிகழ்வில் வெற்றியீட்டியோர். The next awards are for under 15 girls long jump. Under 15 girls long jump, in first place we have 171 Divisha Kandarasa. In second place we have 270 Ishana. பெண்களுக்கான ஓட்ட போட்டி அங்கே
ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. அதில் பங்கு பெற்றும் அனைத்து வீராங்கனைகளையும் உடனடியாக அந்த இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி. The next awards are for under 15 girls shopper. Under 15 girls shopper. In first place we have 276 Akshaya Satkunapalan. In second place we have பெண்களுக்கான 1500 மீட்டர் போட்டியாளர்கள் இதோ இந்த மைதானத்திலே மிகவும் சிறப்பான The next set of awards are for under 19 boys long jump. In அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருக்கிறது அஞ்சலக போட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 கழகங்கள் இங்கே போடுறேன் அடுத்த விருது கலக்கும் வெற்றி வீரர்கள் 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் வெற்றியீட்டியோர் இலக்கம் 658 சின்னத்துறை சிவகரன். 2ஆம் இடத்தை பெற்றுவிட்டால் வெற்றி
எங்க எங்க ரூபன் எங்க இருக்கிறீங்க? இங்க நாங்க ஆரம்பிக்க போறோம். ரெடியா? Next is going to be the female relay race. Please can everybody keep the track clear. Please can everyone keep the track clear as the females are going to start running. ஆமாம், யாரும் இந்த ஓடு காலத்தில் இருக்க வேண்டாம். இங்கே 6 குழுக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே யாரும் இதில் குறுக்கிட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பராமரிக்குமாறு நாங்கள் பெற்றோர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், இங்கே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. இன்னும் ஓரிரு நிமிடங்களிலே அவர்கள் வெற்றியாளர்களாக இங்கே தெரிவு செய்யப்படவிருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யார் முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை பெறுகிறார்கள். அந்த வீரர்கள் சிறப்பான முறையில் தமது திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எங்கே கைதட்டியவர்களை ஆரவாரப்படுத்துமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாம், இரண்டாம், மூன்றாம், 4ஆம் இடங்களை பெற்றது. கைவிழுத்தல் போட்டியில் பங்கு பெற்றும் அனைத்து வீரர்களையும் இங்கே கைவிழுத்தல் இடத்துக்கு வருமாறு நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக அடுத்ததாக கைவிழுத்தல் போட்டி, ஆண்கள் பெண்களுக்கான கைவிழுத்தல் போட்டி அங்கே மைதானத்திலே ஆரம்பிக்கப்படுவதால் கைவிழுத்தல் போட்டியில் உங்கள் பெயர்களை பதிவு செய்த அனைத்து குழுக்களையும் அங்கு கைவிழுத்தல் நடைபெறும் மைதானத்திற்கு வருமாறு நாங்கள் மீண்டும் உங்களை அன்போடு அறிவிக்கிறோம். Take place in a few minutes. If you'd like to participate, please can you come to the ground? ஆமாம், கைவிழுத்தல் போட்டியில் பங்கு பெற்றும் அனைத்து வீராங்கனைகளை உடனடியாக அந்த குழுக்கள் மத்திய வருமானங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கைவிழுத்தல் போட்டியில் பங்கு பெற்றும் அனைவரையும் அங்கே கைவிழுத்தல் நடைபெறும் இடத்துக்கு வருமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆமாம், அடுத்தது இந்த கைவிழுத்தல் போட்டி நடைபெறும் போது தமிழக ஒன்றியத்தில் அவர் அதனையும் கண்டு கிடைக்குமாறு நாங்கள் உங்களை அன்போடு அறிவிக்கிறோம். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் மைதானத்தில் கைவிழுத்தும் போட்டி இடம்பெற விரும்பினது. நிகழ்வாக இந்த கைவிழுத்தல் போட்டி இடம்பெறுகின்றது. ஆகவே பார்வையாளர்கள் கொஞ்சம் தள்ளியிருந்து அவர்களுக்கு ஆண்களுக்கான கைவிழுத்தல் போட்டி இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே இந்த இடத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. ஏனைய பார்வையாளர்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு அனைவரும் கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த ஆண்களுக்கான அடுத்ததாக பெண்களுக்கான ஓகே ஐல பஜ்ஜா எங்களுக்கு இழுக்க வரணும் அப்படியே வச்சிருங்க இப்ப நார்மலா விளையாடி கமெண்ட் ஒன்றியம் ஓகே தமிழ் கமெண்ட் ஒன்றியம் சரியா
அண்ணா நீங்க கைத போடுங்க பின்னுக்கு நிக்கிறான் அண்ணா நீங்க கைத போடுங்க நீங்க கைத போடுங்க நீங்க கைத போடுங்க பின்னுக்கு நிக்கிறான் எல்லாம் நல்ல ஒரு தடவை வைங்க இங்க சொல்லு என்ன சரிங்க உங்க பையன் கொடுக்க சொல்லுவோம் போட்டோ எடுக்கணும் ஓகே அவனுக்கு கரெக்டா இருக்கும் சரி ஆனா ஒயிட் அந்த கொடி நல்லா பஞ்சு தம்பி அங்கே நில்லுங்க போட்டோ எடுக்கணும்
எல்லாரும் அடேசு அக்கா நீங்க சைட்டா பிடிச்சு அடுத்து மேடை கலக்க இருப்போம் எழுபூர் சின்ன பழனி ஆகிய இருவரை மேடை கலக்கிறோம். போட்டோ விடும் முதலாம் இடத்தில் பெற்றிருந்தார்கள் கொவந்தி கேஸ் முதலாவது அணியினர் கொவந்தி கேஸ் 1 மேடைக்கு வரவும்
Toke